ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்சர் வித் லவ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் வந்து காலரோட எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1.5 மீட்டர் அளவுக்கு கோட்கான ஃபேப்ரிக் க்ரே கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோல்டிங் சைடு வந்து எம் பக்கம் இருக்கிற மாதிரி ஓப்பன் சைடு எம் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த கரபாகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எம் பக்கம் இருக்கிற மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த கோட்னுடைய ஹைட்டை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 26 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 26 இன்ச் வந்து நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி, ஓகே, இப்போது அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு, ஓகே, அதாவது அது ஓப்பன் சைடில் இப்போது பார்த்தீங்கன்னா எம் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கரபாகம் அதிலேருந்து 3.5 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதிலிருந்து 7 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். இது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது மீதம் வந்து இருக்கிற ஹைட்டில் ஆம்கோல்னுடைய உயரம் ஒரு 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி 12 இன்ச்சஸ் எனக்கு வருது. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஒரு இன்ச் அளவுக்கு ஆம்கோல் ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2.25 2.5 இன்ச் அளவுக்கு கழுத்தினுடைய அகலம் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்தினுடைய உயரம் ஒரு 7 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் வி இல்லாமல் லைட்டாக கர்வ் வர மாதிரியான ஒரு வி ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பாயிண்டில் லைட்டாக க்ராஸாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு க்ராஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஷோல்டர் க்ராஸாக நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆம்கோல் லைன் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழே இருக்கிற அளவில் மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு 11.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா $13 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா XXL சைஸினுடைய கோட்டு. ஓகே, குழந்தையுடைய சைஸ் வந்து XXL. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நான் அந்த 3.5 இன்ச்சஸில் ஒரு லைன் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி அப்படியே நான் நெக் லைனை கட் பண்ணிடுறேன். ஓகே, கீழே இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது பேக் சைடு நான் கட் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சு இந்த ஆம்கோல் அதுக்கப்புறம் ஹைட்டு எல்லாமே அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஸ்லோப் பண்ணியிருக்கோம், ஸோ அதை அப்படியே விட்டுடுறேன். இப்போது இதிலிருந்து மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஹைட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை விட 1 இன்ச் வந்து உயரம் அதிகமாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதனுடைய கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கும் அதனுடைய உயரம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி இப்போது இந்த பேக் சைட் பீஸும் கட் பண்ணிட்டோம். ஓகே, ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு கோட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து இது நான் XXL சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு
பாருங்கள், க்ராஸ் பீஸ் வந்து ஆம்கோலுக்கு நமக்கு தேவைப்படும். ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இதை ஜாயின் பண்ணி நம்ம க்ராஸ் பீஸ் வந்து ஆம்கோல் சுற்றி தைக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோட்டினுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம லைன் போட்டு ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே அந்த பீஸை நல்ல பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கோங்க. அந்த 3.5 இன்ச்சஸ் அந்த லைனை அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அந்த நெக்லைனையும் கவர் பண்ணி வரும். ஓகே, இந்த மாதிரி அந்த நெக்லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் போட்டாலும் ஓகே தான். நான் வந்து கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இதில் நம்ம பட்டன் காஜா வந்து ஸ்டிச் பண்ணுவோம், அப்போது அது படிஞ்சிரும். ஓகே, இப்போது இதிலிருந்து நமக்கு வந்து நெக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே எப்போவுமே கோட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனில் மட்டும் இன்னொரு தையல் ஒரு 1/2 இன்ச்சஸில் நான் போட்டுக்கிறேன். கோட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் டைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பீஸையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு அது நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த கீழே வர தையல் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நெக்லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு படிமான தையல் மட்டும் போட்டிங்கனாலும் ஓகே தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி காலர் இல்லாமல் கோட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு காலர் வச்சு நம்ம எப்படி கோட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இதை மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து பேக் சைட் பீஸு. இந்த பேக் சைடை எடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஓகே அப்படியே இதை டேர்ன் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சில் நம்ம தைச்சி விடணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கார்னரில் ஒரு தையல் போட்டுட்டேன். இல்லை நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனா ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இதை இன்னொரு பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், அப்படியே ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள் பக்கத்தை ஏதோ ஒரு பக்கத்தில் திருப்பி விட்டுக்கணும். மேக்ஸிமம் பேக் சைடு திருப்பி விடுங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும், மேலே தூக்காமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஆம்கோல் லைன் இருக்குது இல்லையா, இதுக்கு க்ராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை நல்ல பக்கத்தில் வச்சு இந்த ஆம்கோல்னுடைய நல்ல பக்கத்தில் வச்சு கார்னரில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு க்ராஸ் பீஸ் எடுக்கிறது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகே, இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு தான் அகலம் வந்து நான் க்ராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கோட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நீங்கள் அகலத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டிங் எல்லாம் வந்து நீட்டாக வரும்.
ஓகே, கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. கோட் வந்து எல்லோரும் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் வந்து இருக்கிறதுலையே வந்து கோட் தான் ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த யூனிஃபார்ம் சீசனில் கோட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைமிங்கும் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட முடியும். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி நான் ஓப்பன் இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதனுடைய நல்ல பக்கத்தில் அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டு விடுங்க. நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நல்ல பக்கத்தில் கார்னரில் தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த 1 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ராய் எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இதில். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும். ஓகே, சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரே தடவையில் டபுள் ஃபோல்ட் பண்ணியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இப்போ சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியாச்சு. திரும்பவும் இதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பவும் 3/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் டாட் பிடிக்கணும். இப்போ மேலேருந்து 12 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 12 இன்ச்சஸ்லேருந்து கீழே ஒரு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதில் மிட் பாயிண்டில் ஒரு மார்க்கிங். ஓகே, இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஓகே, மேலேருந்து 12 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ்க்கு கீழே ஹைட் பார்த்திங்கன்னா டாட்னுடைய ஹைட்டு 9 இன்ச்சஸ். ஓகே, 9 இன்ச்சஸில் ஃபுல் வி டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இது நம்ம எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நெக்குக்கு பக்கத்தில் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கனாலே போதும். ஓகே, இப்போது 4 பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டில் எது வரைக்கும் நம்ம காலர் வேணும்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சி இப்போ எனக்கு ஒரு பக்கத்துக்கு 5 இன்ச் அளவுக்கு தேவைப்படுது, 2 பக்கத்துக்கும் 10 இன்ச்சு. ஓகே, இந்த துணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு கேன்வாஷ் தேவையில்லை. ஓகே, இப்போ 5 இன்ச்சு 5.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஹைட் எடுத்திருக்கேன். ஹைட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பக்கம் லைட்டாக இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் என்ன பண்ணணும், இதுக்கு 2 மடங்கு துணி எடுத்து ஓகே
இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கரெக்டான அளவு இருக்கிற இந்த காலரை வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ சைடில் இருந்து காலர்னுடைய மேல் பகுதி அதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. காலர்னுடைய கீழ்ப்பகுதி வந்து நம்ம கோட்டோட அட்டாச் பண்ணணும். ஸோ அங்கே தையல் போடக்கூடாது. காலர்னுடைய மேல் பகுதியில் தையல் போட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காலரை அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இதை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் வேணும்னா மேலே வந்து படிமான தையல் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட் எடுத்துக்கிறேன். கோட் எடுத்து இதனுடைய வெளிப்பகுதி, ஓகே, இதனுடைய வெளிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு காலர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு காலர் வந்தால் போதும் எனக்கு. ஸோ அந்த அளவு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். இப்போது கரெக்டாக அந்த அளவுலேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணி இந்த பக்கமும் அந்த 2 இன்ச்சு வரும் பொழுது இந்த மாதிரி லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுட்டு இந்த காலரை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போது உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த காலரை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ரா எட்ஜஸ் உள்ளே போகிற மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. காலர் சுற்றி ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு நீட்டாக கோட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இதில் இன்னும் காஜா போட்டுட்டு பட்டன் வச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த காலர் வச்சு கோட் வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், காஜா பட்டன் போட்டு நம்ம கோட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.